இதே போல ஒருவரை நாம் எச்சரிக்கை செய்கிற போது 3 முறை எச்சரிக்கை செய்யணும். இது குர்ஆன் சொல்லி தருகிற செய்தி. அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃப்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட சொல்லுவான், நீங்க நம்முடைய அடியார் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் கல்வி கற்றுக்கிட்டு வாங்க, இன்னும் தெரிய வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு என்னங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமிடம் வருவார்கள். வந்து கேட்பாங்க, நான் உங்களோட சேர்ந்துக்கலாமா, உங்கள்கிட்ட நான் கல்வி பயின்றுக்கலாமா, உங்களுக்கு தெரிந்த செய்திகளை எனக்கு நீங்க சொல்லித்தாங்க, நான் கேட்டுக்கிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றேன். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதுக்கெல்லாம் உனக்கு சக்தி கிடையாதுப்பா, அதுக்கெல்லாம் உனக்கு சக்தி இல்லை, அதற்கான பொறுமையும் உனக்கு இல்லை. நான் பொறுமையா இருப்பேன், இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையா இருப்பேன். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் திரும்பவும் சொன்னாங்க, என் கூட வந்தா என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், ஆச்சரியப்படுற மாதிரி திகைக்கிற மாதிரி என்ன செய்தி வேண்டுமானாலும் நடக்கலாம், எதற்கும் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கக்கூடாது, அப்படி இருந்தா வாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி அல்ஹம்துலில்லாஹ், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கட்டுப்படுறேன், என்னிடத்திலிருந்து எந்த ஒரு மறுப்பும் நீங்கள் பார்க்க முடியாது என்று சொல்லி இருவரும் செல்லுகிறார்கள். ஆரம்பமா எங்க போறாங்க, ஒரு கப்பல்ல பயணிக்கிறாங்க. கப்பல் நடுக்கடலுக்கு செல்கிறது. கப்பல் நடுக்கடலுக்கு வந்த உடனேயும் திடீர்னு ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, கப்பல்ல ஒரு ஓட்ட போடுறாங்க, திடீர்னு ஓட்ட போடுறாங்க. அதை பார்த்த உடனே எங்களுக்கு சரியான கோவம், மூசா நபிக்கு சரியான கோவம், என்ன ஒரு காரியம் பண்ணிட்டீங்க, கப்பல்ல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு பிடிக்கலையா உங்களுக்கு, எல்லாரையும் சாகடிக்க பாக்குறீங்களா அப்படின்னு பொறுமை இழந்து வார்த்தை விட்டாங்க. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் முன்னாடி சொன்னா இல்லையா, என்ன நடந்தாலும் வாய் திறக்கடாதுன்னு சொன்னா இல்லையா, இப்போ வாய் திறந்துட்டீங்க பார்த்தீங்களா, பொறுமை இழந்துட்டீங்க பார்த்தீங்களா, மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் பேசாம இருக்கிறேன், இதுக்கு பிறகு நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். சரி, அதற்கு பிறகு பயணம் தொடர்கிறது. கப்பலை விட்டு கரைக்கு இறங்குறாங்க, கரையில நடந்து போறாங்க. போகிற வழியில ஒரு சிறுவன் தென்படுகிறான். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிறுவனை பிடித்தார்கள், கழுத்தை முறித்தார்கள், கொலை பண்ணிட்டாங்க. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சிறுவனுடைய கழுத்தை திருவி கொலை பண்ணிட்டாங்க. உடனே திகைச்சு போயிட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு காரியம் பண்ணிட்டீங்க, பாவமறியாத உயிரை கொலை பண்ணிட்டீங்களே, அவன் என்ன பாவம் அடிச்சான், திரும்ப ஆரம்பத்தில் சொன்னா இல்லையா, என்ன நடந்தாலும் கேள்வி கேட்கக்கூடாது. இது 2வது வாணி, 2வது எச்சரிக்கை. 3வது முறை கேள்வி கேட்டீங்க, அவ்வளவுதான், உங்களுக்கு எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சு போச்சுட்டேன். சரி நான் எதுவும் கேட்க மாட்டேன். 3வது முறை வேற ஊருக்கு போறாங்க, நடந்தே போறாங்க. சரியான பசி, மூசா நபிக்கும் ஹித்ர் அலிக்கும் சரியான பசி. போய் அந்த மக்கள்கிட்ட, ஊரார்கள்ட்ட போய் கேட்குறாங்க, சரியான பசியா இருக்கு, உணவு இருந்தா கொடுங்க. யாருமே சாப்பாடு தர மாட்டேன்ட்டாங்க, நாங்க யாருமே சாப்பாடுலாம் தர மாட்டோம், போயிட்டு வாங்கன்ட்டாங்க. என்ன செய்யறாங்க, என்ன செய்யறது, பசியோடு நடந்து போகிறார்கள். ஊரினுடைய எல்லை செல்கிறார்கள், ஊரினுடைய எல்லைக்கு போறாங்க. ஊரினுடைய எல்லையில ஒரு வீட்டினுடைய சுவர் சாய்ந்தபடி இருக்கு, எந்த நேரத்தில் கீழே விழுன்னு சொல்ல முடியாது. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, உடனே அதை தன் கரத்தால் உயர்த்தி நிற்பாட்டி அதை சரி செய்யறாங்க. சாய்ந்து இருக்கும் இல்ல, கீழே விழுற மாதிரி இருந்துச்சு, அதை சரி செய்யறாங்க, நேராக்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சரியான கோபம், சாப்பாடு கூட தரமாட்டேன்றாங்க, அவங்களுக்கு போய் நீங்க உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க, வாங்க போலாம். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ், முடிஞ்சு போச்சு, இத்தோட உங்களுடைய பயணம் முடிஞ்சு போச்சு என்று சொல்லி அந்த 3 செயல்களுக்கான காரணத்தை சொல்லி போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டார். இப்போ இந்த வரலாற்றின் மூலமாக பெருமக்கள் நமக்கு சொல்லுகிற செய்தி என்னன்னா, ஒருத்தன் பிரச்சனைக்குரியவனா இருக்கிறான்னு சொன்னா, தப்பு செய்யறான்னு சொன்னா, எடுத்தடுப்புல கண்டிச்சிடக்கூடாது, தண்டிக்கிடக்கூடாது. இன்னைக்கு சில பேர் லேசான ஒரு செய்தியை பார்த்தாலே, கொஞ்சம் தப்பு செய்யற மாதிரி பார்த்தாலே, அது எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிறது தெரியல, டக்குன்னு போட்டு தடால் உடைச்சிடுறாங்க. சில பேர்கிட்ட இருக்கக்கூடிய அவசர புத்தி. ஆனா இந்த வரலாறு சொல்லுகிற செய்தி, பெருமக்கள் இந்த வரலாற்றின் மூலமாக செய்தி சொல்றாங்க, எடுப்புல ஒருவனை தோத்துடக்கூடாது. எடுத்துல ஒருத்தர் தப்பு செய்யறானா, ஒருத்தர் பிரச்சனைக்குரியவனா இருக்கிறானா, தப்பு பண்றானா, அவனை முதல்ல 3 தடவை கண்டிக்கணும், 3 தடவை எச்சரிக்கை பண்ணணும். முதல் தடவை எச்சரிக்கை பண்ண, 2வது தடவை, 3வது தடவை எச்சரிக்கை செய்தும் அவன்
அவன் கேட்கலன்னு சொன்னாதான் அடுத்த ஆக்ஷன்ல இறங்கணும். அது வரைக்கும் எடுத்தெடுப்புல உடனே பிரச்சனையை உடைச்சிடக்கூடாது என்ற செய்தியை இந்த இடத்துல சொல்றாங்க. இப்போ 3 தடவை எச்சரிக்கை செய்வதாக இருந்தாலும் 3